அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. இன்றைய நாளின் தீர்க்கதரிசி உள்தால் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 நாளாகமம் 34, 35 இந்த அதிகாரங்கள் இவைகளையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது இந்த உள்தால் குறித்து ஒரு சிறிய பணிதான் அந்த அம்மா செய்த பணி. இந்த அம்மா ஒரு பெண் தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த பெண் தீர்க்கதரிசிகளிலே இந்த அம்மாவும் ஒரு நபர். இந்த நாளிலே நீங்கள் சிறப்பாக 2 ராஜாக்கள் 21, 22 இந்த அதிகாரங்களையும் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 34, 35 அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் போய் அமைதியாக உட்கார்ந்து வாசித்து அதில் சொல்லப்பட்ட காரியங்களை சற்று உங்கள் சிந்தனையிலே நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவதாக 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற பொழுது மனோசே அரசனை குறித்து அங்கே பார்க்கின்றோம். மனோசே எசேக்கியா அரசனுடைய மகன். 12 வயதிலே அவன் அங்கே அரசனாவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. நீண்ட நாட்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு பாக்கியம் இந்த மனோசைக்கு கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் இந்த மனோசை ஆட்சி செய்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகிறார். இந்த மனோசை அவர் கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்தார். அதை நான் ஒரே வரியில் சொல்லணும்னா, எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகங்களை கொண்டு வைத்து விட்டார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உண்டு. நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அங்கே 27, 28வது அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இதையெல்லாம் செய்யாதீர்கள், இதையெல்லாம் செய்யுங்கள், அப்பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வாதத்தையும் அங்கே சாபத்தையும் அங்கே குறிப்பிட்டு சொல்வதை உபாகமம் 27, 28 அதிகாரங்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் உபாகமம் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை எல்லாம் படிக்கின்ற பொழுது இன்னும் நேர்த்தியான காரியங்களை அங்கே கற்றுக்கொள்ளலாம். மோசையின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியத்திற்கும் எதிரடையான காரியத்தை செய்தவர். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மோசையின் நியாயப்பிரமாணத்திலே கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு எதிரடையான அனைத்து காரியங்களையும் இந்த மனோசை செய்தார். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு அழகான வாக்கு கொடுத்து இருந்தார். இந்த ஸ்தலத்திலே என் நாமம் விளங்கும் என்று அங்கே தேவாலயத்தை குறித்து, தேவாலயத்தின் பணிவிடைகளை குறித்து ஆண்டவர் தெளிவாக தாவீதின் காலத்திலே சொல்லியிருந்தார். தாவீதும் சாலமோனும் கடவுளின் உடன்படிக்கையை அவர்கள் கைக்கொண்டு சாலமோன் தேவாலயத்தை கட்டின அந்த நாட்களிலே பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஆலயத்தில் யார் வந்தெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களையெல்லாம் கர்த்தாவே நீர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அங்கே கர்த்தர் சொன்ன காரியம், நான் என் நாமத்தை இந்த ஸ்தலத்திலே என்ன செய்வேன், விளங்க பண்ணுவேன். மனோசே அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டான். இந்த அரசன் சேஞ்ச் பண்ணதுனால
ஆண்டவர் சொன்னார், அங்கே உன் வாழ்விலே இதெல்லாம் நடக்கும் என்று. அவனை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போவார்கள், சங்கிலியிலே கட்டி கொண்டு போவார்கள். கதறுவான், ஐயோ என்னை கர்த்தாவே காப்பாற்றும், கர்த்தாவே காப்பாற்றும் என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சுவான். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இரக்கம் பாராட்டி அவனை மீண்டும் எருசலேமுக்கு அழைத்து வருவார். ஆனால் கடவுள் ஒரு காரியத்தை சொல்லிவிடுவார். உங்கள் வாழ்விலே இந்த மனோசே அரசன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களை வழிதப்பி போனபடியினாலே, ஜனங்களுக்கு தீமையான காரியத்தை காட்டினபடியினாலே மீண்டும் உங்கள் கால்கள் இந்த பட்டணத்திலே நிலை நிற்காது. உங்கள் கால்கள் இந்த பட்டணத்திலே நிலை நிற்காது. நீங்கள் அலைந்து போவீர்கள், நீங்கள் மீண்டும் அடிமைகளாக போய்விடுவீர்கள் என்று ஆணித்தரமாக கர்த்தர் என்ன செஞ்சார், சொல்லிவிட்டார். கெஞ்சுவான், கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். நம்ம ஆண்டவருக்கு நல்ல ஒரு சிறப்பான பண்பு, எவ்வளோ பெரிய தீமை பண்ணாலும் கெஞ்சும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வேகமாக என்ன செஞ்சிருவார், அவர் இறங்கிடுவார். ஆனால் சொல்லுவார், உன் காலத்தில் இல்லைப்பா, பின்வரும் காலங்களிலே இது நடக்கும் என்று. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமோன், இந்த ஆமோன் மனோசைக்கு பின்பு வருகிறார். அவருடைய குமாரர், அவர் இவரை காட்டிலும் மிகவும் கேடு கட்ட ஒரு மனிதனாக, அரசனாக இருந்தார். இவருடைய வாழ்வும் அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பொல்லாப்பை செய்கின்ற ஒரு காரியமாக இருந்தது. இதற்கடுத்து நீங்கள் 22ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும் பொழுது யோசியா அரசனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசியா நல்ல ஒரு அரசன். அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் 22ஆம் அதிகாரத்தை நிறுத்தி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரோ அதிலே வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து என்ன செய்தான், நடந்தான். 2வது வசனத்தில் 22ஆம் அதிகாரத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். தன்னுடைய தகப்பனாய தாவீதின் வழியிலே, தன்னுடைய மூதாதையருடைய வழிவிலே அவன் செம்மையாய் நடந்தான். நல்ல ஒரு அரசன். ரொம்ப கவனிக்கணும், இந்த நல்ல அரசன் பாருங்கள், முதல் காரியம் ஆலயத்தின் பணிவிடைகளை சீர்படுத்துகிறான். ஆலயத்தின் பணிவிடைகளை சீர்படுத்துகிறான். என்ன சீர்படுத்துகிறான்? ஆலயத்தின் காரியங்களை பழுது பார்ப்பதற்கு, ஆலயத்தின் காரியங்களை சரி செய்வதற்கு அவன் மக்கள் கொடுத்த காணிக்கையையும் மற்றும் மக்கள் ஆலயத்திலே கொண்டு வந்த காணிக்கைகளையும் அவனுடைய சம்பிரதி சாப்பான் கரத்திலே கொடுத்து, பிரதான ஆசாரியனாக இருக்கின்ற இலக்கியாவின் கையிலே கொண்டு கொடுத்து, தச்சரும் மற்றும் வேலை செய்கின்ற மக்கள் கரத்திலே கொடுத்து, இந்த பணியை நீ செய்திரு அப்படி சொல்லி முதலாவது ஆலயத்தின் பணியை என்ன செய்கிறான், அங்கே சீர்படுத்தி செயல்படுத்துகிறான். நான் இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக படிக்கும்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவார். இந்த யோசியா சொல்லி விடுவார், கொடுக்கின்ற மனிதர்கள், இந்த பணியை செய்வதற்காக இந்த பணத்தை வாங்குகின்றவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டாம், கணக்கு கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிடு. அப்போ கடவுள் உண்மை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இறை பணிக்கென்று, கடவுளின் பணிக்கென்று, கடவுளுடைய ஆலயத்தின் பணிவிடைகளுக்கென்று யாரை தேடுறாரு? உண்மை உள்ளவர்களை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். சொல்கிறாரு, ஆலயத்தில் வேலை செய்கிறவங்க யாருமே தவறான காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, கணக்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. அவங்க கைவசத்தில் கொடுத்துருங்க, அவங்க காரியங்களை எல்லாம் சரியாக செய்து விடுவார்கள். உண்மை உள்ளவர்கள் கொடுக்குறான். அப்போ இந்த சாப்பான்ட்ட பிரதான ஆசாரியனாகிய இலக்கியா நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுக்கிறான். இந்த ஆலயத்திலே நான் கண்டெடுத்த இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை ஓசியாவின் எடுத்தாங்க, யோசியாட்ட கொண்டு கொடுப்பா, அரசன்ட்ட கொண்டு கொடு அப்படி சொன்ன உடனே அவன் கொண்டு வர்றான். கொண்டு வந்து
யோசியாட்ட கொடுக்குறான். யோசியா அதை வாசிக்கிறதுக்கு சொல்கிறாரு, வாசிக்கிறார், கேட்குறாரு. கேட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தை கிழிக்கிறார். ஐயோ, எத்தனை பொல்லாப்புகளை செய்து விட்டோம், எத்தனை தவறுகளை செய்து விட்டோம், கடவுளுக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்களை செய்து விட்டோம். எல்லாரையும் ஆலயத்துக்கு கூப்பிடுகிறான். ஆசாரியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள், ஜனங்கள் எல்லாரையும் ஆலயத்தில் கூட்டி கொண்டு வந்து வைத்து அவன் எல்லாருடைய காதுகள் கேட்பதற்கு இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவன் அழுகிறான், கடவுளிடத்தில் கெஞ்சுகிறான். நீங்கள் நாளாகமத்தின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே நீங்கள் 34ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமும் 34:27. இந்த ஸ்தலத்திலும் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவனுக்கு அந்த கடவுளுடைய அந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம், கடவுளுடைய வார்த்தையை அங்கே மோசையின் மூலமாக கர்த்தர் கொடுத்த அந்த சத்தியத்தை கேட்டவுடனே, ஐயோ, என் ஜனங்கள் எவ்வளவு, என்னுடைய மூதாதையர்கள் எவ்வளவு வழிவிலகி போயிட்டாங்க, ஜனங்களை இப்படி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லி அவன் அழுதான், கடவுளிடத்தில் கெஞ்சினான். கடவுள் அவருக்கு உதவியாக இருந்தார். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 2 நாளாகமும் 35வது அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பஸ்கா ஆசரிக்கிறார், பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறார். பாருங்கள், பஸ்கா பண்டிகை மிகவும் நேர்த்தியாய் 7 நாள் அவர் அங்கே அதை ஆசரிக்கின்றார். மிகவும் நேர்த்தியாய், மிகவும் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பு இவ்விதமாக ஒரு பஸ்கா பண்டிகையை ஜனங்கள் ஆசரித்தது இல்லை. கடவுள் மேலே அவளுக்கு அவ்வளவு பிரியம், ஆண்டவருக்கு மேலே அவ்வளவு பிரியம். விக்கிரக தோப்புகளை எல்லாம் விலைக்கு போட்டு விட்டான். அங்கே ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்பி வருகிறான். ரொம்ப நல்ல ஒரு அரசன். அதற்கு பிறகு அவருடைய வாழ்விலே கர்த்தர் மனோசைக்கு சொல்லிவிட்டார், உங்கள் கால்கள் என்ன செய்யாது, இந்த ஸ்தலத்தில் நிலை நிற்காது, நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அந்நிய தேசத்துக்கு போவீர்கள். அது கடவுளுடைய வாக்கு, மனோசையினுடைய மாபெரும் குற்றத்தினாலே ஏற்பட்ட ஒரு வாக்கு. இப்போ இவருக்கு ஒரு பெரிய சோதனை. யாருக்கு? யோசியாவுக்கு ஒரு சோதனை. பார்வோன் நேகோ அந்நிய தேசத்திலே, அவர் அங்கே அசிரியருடைய பட்டணத்திலே பிடிப்பதற்காக, யுத்தத்திற்காக போகிறார். ஐப்ராத் நதியின் பக்கமாக கடந்து வரும் பொழுது இந்த செய்தி யாருக்கு கிடைக்குது? இந்த யோசியாவுக்கு கிடைக்குது. இவர் சும்மா இருந்திருக்கணும். அவங்கிட்ட போய் இவர் என்ன போகிறாரு, சண்டைக்கு போகிறார், சண்டைக்கு போகிறார். அந்த நியாயப்பிரமாண புத்தகம் கிடைத்த பொழுது இந்த உள்தால் அந்தபாத் குறித்து தான் பார்க்குறோம். அப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அரசன் கேட்கின்ற காரியங்களிலே மனோசைக்கு சொல்லப்பட்ட காரியம் நடக்கும். ஆனால் யாருடைய காலத்தில் நடக்காது, இந்த யோசியாவின் காலத்தில் நடக்காது. உங்களை அனுப்பினவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, அரசன்ட்ட சொல்லிடுங்க, உமது காலம் அமைதியாக இருக்கும். ஆனால் ஜனங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தீமை நிச்சயமாக வரும், அது மனோசையின் மூலமாக. ஆனால் உமது காலத்தில் உமக்கு அது என்ன செய்யாது, நேரிடாதுன்னு சொல்லி இந்த உள்தாளம்மா செய்தியை தெளிவாக செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அதனால் அவருக்கு கடவுள் மேல் அவ்வளவு பற்று. இப்போ படையெடுத்து வருகின்ற அந்த பார்வோன் நேகோ விட்டதில் சண்டைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சுருக்கணும், யார்கிட்ட கேட்டிருக்கணும், யார்கிட்டமா கேட்டிருக்கணும், கர்த்தரிடத்தில் விசாரிச்சிருக்கணும். இவர் தனக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது என்று படைக்கு போகிறார், சண்டைக்கு போகிறார். அப்போது அந்த பார்வோன் நேகோ சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா, ஐயப்பா, உனக்கு எனக்கும் என்ன, நான் உன்னிடத்தில் போரிட வரவில்லை, எனக்கு எதிராக இருக்கின்ற அந்நிய தேசத்து அரசனை தான், அடுத்தவனை தான் போய் என்ன செய்ய போகிறேன், நான் போருக்கு போகிறேன், நீயா என்கிட்ட வர்ற அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார்,
தேவன் சொல்லியிருக்கிறார், தீவிரமாக நீ அவன்கிட்ட போய் சண்டைக்கு போ. அடுத்த நாட்டில் பயாட்க்கு சொல்லியிருக்காராம் பார்வோன் நேகோவுக்கு. ஆனால் நீ தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நீ என்கிட்ட இன்னைக்கு வர்ற, ஏன்ட்ட அவன் யுத்தத்துக்கு வர்ற அப்படி சொல்வார். வராதையும் பார்வோன் நேகோ சொல்ல, என்கிட்ட சண்டைக்கு வராதையும், தேவன் எனக்கு சொல்லிவிட்டார், நீர் என்னிடத்தில் என்ன செய்வதும் சண்டைக்கு வராதையும் அமைதியாக இரும் சொல்லி அனுப்புவார். இவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். நான் இன்றைக்கு இதை கொஞ்சம் சிந்தித்தேன், யோசித்தேன். பார்வோன் நேகோவுக்கு தேவன் பேசியிருப்பாரா? ஒருவேளை இந்த யோசியா யோசித்திருக்கலாம், இவன் தப்பாக என்ன செய்கிறாப்ப சொல்கிறாப்ப அப்படி சொல்லி யோசித்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் என்ன செய்திருக்கலாம், நம்முடைய கடவுளின் பெயரை சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறான் என்று என்ன செய்திருக்கலாம், நினச்சிருக்கலாம். கடவுள் பேசியிருந்திருக்கலாம். யார்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே? பார்வோன்ட்ட, எகிப்து தேசத்து ராஜாக்கிட்ட பேசியிருக்கலாம். தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருக்கலாம், கடவுளுடைய மனிதர்கள் மூலமாக பேசியிருக்கலாம். ஆனால் அது அங்கே தெளிவாய் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒன்றை ஒன்று அவன் தெளிவாக சொல்லுகிறான், என்னிடத்திலே நீர் யுத்தத்திற்கு வராதீங்க, என்னிடத்திலே நீர் யுத்தத்திற்கு வராதீங்க, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உமக்கும் என்ன. வாசிக்கலாமா? அழகாக சொல்லுவார், தேவன் உமக்கு எதிராக செஞ்சிடக்கூடாது, எதிரடையாக வந்துடக்கூடாது, அவர் சொன்னபடி சொல்கிறேன், நீர் என்ன செஞ்சிடும், போயிடும். கேட்கல, வேஷம் மாறி உள்ளே போயிடுறாரு. ஒருத்தன் வில் வீரர்கள் எய்த அன்பு யார் மேலே வந்துடுது, இவர் மேலே பட்டுருது. இவர் மேலே பட்ட உடனே இந்த யோசியா அங்கே சொல்கிறார் தன்னுடைய தளபதிகளை பார்த்து, என்னை அப்புறப்படுத்துங்கள், இந்த ரதத்தை விட்டு 2வது ரதத்தில் ஏற்றி என்ன செய்யுங்க, எருசலேமை கொண்டு போங்க, காயம் கொடிதாக இருக்கிறது, காயம் கொடிதாக இருக்கிறது. நல்ல ஒரு அரசன், நல்லவனுக்கு ஏற்பட்ட ஒரு சுகம், நல்லவனுக்கு ஏற்பட்ட ஒரு, சத்தமாக சொல்லுங்களேன், நல்லவனுக்கு ஏற்பட்ட ஒரு சுகம். இதிலே நான் நினைத்த, சிந்தித்த, என்னுடைய சிந்தைகளை உயிர்த்த காரியம், இந்த யோசியா நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்த உடனே கடவுள் நம்ம மீது எப்படி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு யார்கிட்ட போய் அனுப்பின ஆட்களை, தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்பினான். யார்கிட்ட? உள்தாள் இடத்துல. உள்தாள் என்று சொன்னால் கோபப்படுகின்ற ஒரு சிறிய கீரி, கீரி தெரியும்ல, ஒரு சின்ன விலங்கு. உள்தாள் என்று சொன்னால் கோபப்படுகின்ற ஒரு சிறிய விலங்கு என்று, கீரி என்று பொருள். இப்போது அவன் தீர்க்கதரிசியை போய் பார்த்துருக்கலாம், கடவுளிடத்தில் விசாரிச்சிருக்கலாம், தேவனிடத்தில் அவன் கேட்டிருக்கலாம். இதையெல்லாம் விட்டு தன் சுய சிந்தையிலே அவன் போனதினாலே ஏனாகி போச்சு, அங்கே அவனுக்கு ஆபத்து கிட்டி அவன் வாழ்வை இழக்க நேரிட்டது. ஆனால் அவன் நல்லவனாக இருந்தபடியினாலே எரேமியா தன்னுடைய புலம்பலிலே என்ன செய்திருக்கிறார், இவனுக்காக பாடல் பாடியிருக்கிறார். இன்று வரையும் ஜனங்கள் இந்த யோசியாவுக்காக நினைச்சவாங்க, அவர்கள் புலம்பல் பாடலை பாடுகிறார்கள் என்பது வேத புத்தகத்தின் கூற்றாக அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, நல்லவன், நன்மையானதை செய்தவன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டியவன், ஆலயத்தை சுத்தம் செய்தவன், உண்மையான காரியங்களிலே கடவுளுக்கு பிரியமாக இருந்தவன், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை ஜனங்களை வழிநடத்தி மேம்பட வைத்தவர். ஆனால் இந்த சிறிய யுத்தத்திலே கடவுளை சாராமல், கடவுளிடத்தில் கேட்காமல் தன் மனதின்படி போனதினாலே பார்வோன் நேகோ சொல்கிறான், தேவன் உம்மை எனக்கு எதிரடையாக வர வேண்டாம் என்று என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நீர் ஏன் கேட்க மாட்டேன் என்று வருகிறீர் என்று சொன்ன பொழுது அப்படி வாழ்வின் அழிவை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா
அடுத்து இந்த ராஜாக்களின் புத்தகம் முடியும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் கடைசி 2 அதிகாரங்களை இங்கே படிக்கும் பொழுது ஒவ்வொரு ராஜாவும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். கடைசியில் சிதேக்கியாவினுடைய காலம், அந்த சிதேக்கியாவின் காலம் முடிந்த உடனே சிதேக்கியாவை பிடிச்சிட்டு போவாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போவாங்க, அவனோடு ஜனங்களையும் கொண்டு போவாங்க. எருசலேமிலே யார் இருப்பார்கள் என்று சொன்னால் மிகவும் மிகவும் கடினமான மக்கள், சாதாரண மக்கள், வாழ்க்கை வாழ்வதற்கு அங்கே பிரயோஜனம் இல்லாதவர்கள் மட்டும்தான் பாபிலோன் எருசலேமில் இருப்பாங்க. மற்றவங்க ராஜாக்கள் புத்திரர்கள், ஆசாரியர்கள், பலசாலிகள், போர் வீரர்கள் எல்லாரையும் பார்வோன் நேபுகாத்நேச்சார் பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு போய்விடுவான். என் நாமம் விளங்கும் இந்த ஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த கடவுளின் வார்த்தையை இவர்கள் அரசர்கள் மதியாமல் போனதினாலே அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக போய்விட்டது. எப்பொழுதுமே நம்ம கடவுள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுள்கிட்ட ஏன்னா நம்ம கடவுள் இரக்கம் உடையவர் தான், கருணை உடையவர் தான், அவர் மிகவும் நேசிக்கக்கூடியவர் தான். ஆனாலும் கர்த்தருடைய காரியத்திலே கொஞ்சம் ஞானமாக இருந்து அவரை சார்ந்து அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் விசாரித்து நாம் காரியங்களை செய்ய முற்படும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். நேற்றைய தினத்திலும் அதைத்தான் பார்த்தோம், இன்றைய தினத்திலும் அதைத்தான் சொல்கிறேன். பாருங்கள், மீண்டும் சொல்கிறேன், டிராஃபிக்கில் அந்த டிராஃபிக் லைட்ஸ் முதல்ல என்ன வரும்? மஞ்சள் விழும், நின்றணும். ரெட் விழும், ரெட்டு விழுந்த உடனே நின்றணும். ரெட்டுக்கு அடுத்து என்ன வரும்? எல்லோ வரும். எல்லோ வந்த உடனே போகிறதுக்கு முற்படணும். அடுத்து என்ன விழும்? க்ரீன் வரும். ரெட்டு விழுந்துட்டுனா என்ன செஞ்சிடணும்? நின்றணும். எல்லோ விழுந்த உடனே ஆயத்தமாயிடணும். க்ரீன் விழுந்த உடனே போயிடணும். நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன், நம்ம எப்பொழுதுமே ரெட்டையும் பார்க்குறதில்ல, எல்லோவையும் பார்க்குறதில்ல, இதை தான் பார்க்குறோம், க்ரீன் தான் பார்க்குறோம். நமக்கு காரியம் செழுமையாக முடியணும்னு சொல்லி இந்த காலவேளையிலே இந்த யோசியா நல்ல ஒரு அரசன், நல்லவன், கடவுளின் பக்கமாக ஜனங்களை திருப்பியவன், பொல்லாத காரியங்களிலிருந்து மக்களை விடுவித்தவன். ஆனாலும் தனக்கு நேரிட்ட இந்த தவறான ஒரு முடிவு அவன் எடுத்ததினாலே அவனுடைய வாழ்வில் மாற்றம் கண்டு அவன் வாழ்வு அங்கே அழிந்து போவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோசியாவை குறித்து அவருடைய நடவடிக்கைகளை குறித்து எரேமியா புலம்பல் பாடுகிறார். ஜனங்களும் அவருடைய நல்ல வாழ்வை நினைத்து அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் துக்கம் கொண்டாடுகிறார்கள் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நான் இதற்கு ஒரு தலைப்பு யோசித்தேன், நல்லவருக்கு ஏற்பட்ட ஒரு சோக முடிவு, நல்லவனுக்கு ஏற்பட்ட ஒரு சோக முடிவு. இதை நீங்கள் யோசிக்கணும். ஏன் இப்படி நடந்துச்சு, நடந்திருக்கணுமா, நடந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறது உங்கள் சிந்தனைகளை நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நன்மையான காரியங்கள் அநேகத்தை கற்றுக்கொள்ளலாம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தர் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். யோசியாவினுடைய வாழ்விலே கடவுளை எவ்வளவு நம்பிக்கையோடு பற்றி கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் வாசிக்க கேட்ட பொழுது தன்னை உணர்ந்து, தன் முன்னோர்கள் செய்த தவறை உணர்ந்து அழுது கெஞ்சி நம்முடைய சமூகத்தில் இரக்கம் கிடைக்க வேண்டுகிறார். அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டீர் என்று நாங்கள் படித்தோம். அதோடு மட்டுமல்ல, யாருமே கொண்டாட முடியாத அளவிற்கு மிகவும் நேர்த்தியாய் பஸ்கா பண்டிகையை திட்டம் பண்ணி, ஆராதனை வேலையை திட்டம் பண்ணி பஸ்காவை நேர்த்தியாய் அவர் அனுசரித்தார், பண்டிகையை கொண்டாடினார் என்று பார்க்கிறோம். ஆலயத்தின் சீரமைப்பு பணிகளிலே மிகவும் வாஞ்சையாய் செயல்பட்டார் என்பதையும் பார்க்கிறோம். கர்த்தாவை நாங்களும் கர்த்தரை நேசிப்பதிலும், கர்த்தருடைய ஆலயத்தை நேசிப்பதிலும், கர்த்தருடைய பணிவிடைகளிலே உண்மையாக இருப்பதையும் நீர் அதிகமாக விரும்புகிறேன்.
இந்த அரசன் தன்னுடைய வாழ்வில் இதையெல்லாம் காண்பித்தார். ஆனாலும் இறுதியிலே ஆண்டவரே, தன்னுடைய மன விருப்பத்தின்படி, தன்னுடைய சுய சித்தத்தின்படி, சிந்தையின்படி ஆண்டவரை போருக்கு சென்று ஆண்டவரை தன் உயிரை இழப்பதை வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். நல்ல மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு சோகமான முடிவை இந்த காலை வேளையிலே நாங்கள் சிந்திக்கின்றோம். உல்தாள் தீர்க்கதரிசி சொன்னது போல, உல்தாள் தீர்க்கதரிசி அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லி அனுப்பினார். யோசியாவின் காலத்திலே ஜனங்களுக்கு அமைதி உண்டாகும், ஆனாலும் பின்வரும் நாட்களிலே அவர்கள் அந்நிய தேசத்திற்கு அவருடைய கால்கள் கடந்து செல்லும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாக அரசருடைய வாழ்க்கை அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய வார்த்தைக்கு அடிபணிந்து நடக்கவும் நீர் கிருபை தாரும். இந்த நாளை உமக்குள் தொடங்குகிறோம். கர்த்தாவே, பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய காலை இந்த ட்ரீ ஃபெலோஷிப்புக்காக காணிக்கை கொடுத்தவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். தொடர்ந்து நன்மையான கிருபைகள் அனைவரோடு இருக்கட்டும். எப்பொழுதும் உம்மில் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் அருள் செய்யும். நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.